அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் EPS வாக்குறுதி அளித்துள்ளார். நான் வருகின்ற பொழுது சில கோரிக்கைகளை என்னிடத்திலே வழங்கினார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபட்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் எதேச்சையாக காளைகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் குடும்பத்திற்கு நிதியாக வழங்கப்படும். அதேபோல ஜல்லிக்கட்டு வீரர்கள் போட்டியில் கலந்து கொள்கின்ற வீரர்களுக்கு யாரெல்லாம் பதிவு செய்யப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் அரசாங்கமே இன்சூரன்ஸ் செய்து கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதேபோல ஜல்லிக்கட்டு வளர்த்துக்கிட்ட உரிமையால் வைத்த கோரிக்கை, அந்த ஜல்லிக்கட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற காளைகள் அனைத்தும் கணக்கிட்டு அந்த காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மிக திரளாக வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, அரசியல் நாகரிகமற்ற அறிவாலயம் விரைவில் அழியும் என பிரதமர் மோடி குறித்து அவதூறாக திமுக நிர்வாகி பேசியதற்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தமிழகத்துக்கு ஒரு கேம் சேஞ்சராக அமைந்துள்ளது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். மதுரையில் நடந்த பட்டிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் குறித்து பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா, மலை உச்சியில் தீபம் ஏற்ற கடவுள் முருகன் வந்துதான் சொல்ல வேண்டும் என கூறிய சர்ச்சை கருத்துக்கு முருக பக்தர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் 2027 அமலுக்கு வரும். இந்த ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் என ஐரோப்பிய யூனியன் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் வர்ணித்துள்ளார். Prime Minister dear Narendra, we both know our greatest wealth are our people. That is why I'm so glad that we are signing an agreement on mobility. We will facilitate the movement of students, researchers, seasonal and highly skilled workers. And this is also why we are launching the first EU legal gateway office in India. It will be a one-stop hub to support Indian talent moving to Europe in full alignment with EU member states' needs and policies. This is good for our economies. This is good for the friendship between our people, and this openness benefits us all. இந்தியாவின் எரிசக்தி துறை 500 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகிறது. உலகம் முழுவதும் உள்ள முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். हमारा एनर्जी सेक्टर हमारी एस्पिरेशंस के केंद्र में है. इसमें $500 बिलियन की इन्वेस्टमेंट अपॉर्चुनिटीज है. इसलिए मेरा आह्वान है, मेक इन इंडिया, इनोवेट इन इंडिया, स्केल विथ इंडिया, इन्वेस्ट इन इंडिया. இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவன் என்கிற முறையில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் என்று ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ தெரிவித்துள்ளார். I am the president of the European Council, but I'm also an overseas Indian citizen. Then, as you can imagine, for me, it has a special meaning. I'm very proud of my roots in Goa, where my father's family came from. And the connection between Europe and India is something personal to me.
ஆஸ்திரேலியாவைப் போல் கோவாவிலும் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பது குறித்து அம்மாநில அரசு பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிரா துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவருமான அஜித் பவார் சென்ற விமானம் விபத்தில் சிக்கியது. இந்த சிறிய ரக விமான விபத்தில் துணை முதல்வர் அஜித் பவார் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர்.